சைவம் மற்றும் வைணவம் குறித்து அமைச்சர் பொன்முடி சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் காவல் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சைவம் மற்றும் வைணவ மதத்தை இழிவாக பேசியதாகவும் பெண்கள் குறித்து இழிவாக பேசியதாகவும் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பொன்முடி மீது மொத்தம் 5 புகார்கள் இதுவரை காவல்துறையால் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 5 புகார்கள் குறித்தும் நடவடிக்கை எடுப்பது குறித்து போலீசார் ஆலோசனை ஏற்கனவே நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை தேனாம்பேட்டை போலீசாரும் அதே போல சைபர் கிரைம் போலீசாரும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பொன்முடி பேசிய அந்த நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அன்பகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. பெரியார் தீக்க சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் பொன்முடி பேசிய தொடர்பான வீடியோ ஆதாரங்களையும் போலீசார் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் என்னென்ன சட்ட பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் போலீசார் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்யலாமா அல்லது தேனாம்பேட்டை, அதாவது அந்த அன்பகம் இருக்கக்கூடிய பகுதி காவல் எல்கை கூட்ட பகுதியும் தேனாம்பேட்டை காவல் நிலையம், இதனால் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யலாமா என்ற கோணங்களில் காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.